என்னது போனையே எடுத்து தொலைய மாட்டேன்றான். இப்படி என்னதான் பண்ணிட்டு இருக்கான்? என்னாச்சு சார்? ஏன் இங்கே நின்னுட்டு இருக்கீங்க? என்ன பண்றது கௌசல்யா, இந்த ஆள் வேற எல்லாத்தையும் நோண்டி நோண்டி பார்த்துட்டு இருக்காரு. அதான் எதுவும் பண்ண வேணாம்னு சொல்றதுக்காகத்தான் போன் போட்டுட்டு இருக்கேன். ஆனா போன் எடுத்து தொலைய மாட்டேன்றாங்களே. என்ன சார் சொல்றீங்க? இந்த ஆளுக்கு பயந்துகிட்டா எதுவும் பண்ண வேணாம்னு சொல்லிட்டு இருக்கீங்க? ஆமா கௌசல்யா, அன்னைக்கு ஒரு ஆள் வந்தாரு பொண்ணை காணோன்னு சொல்லி. ஆமா சார். இந்த பொண்ணை பத்தின எல்லா டீட்டெயில்ஸும் இந்த ஆளுக்கு கிடைச்சிருச்சு. என்ன சார் சொல்றீங்க? ஆமா கௌசல்யா, அந்த பொண்ணு எங்க வேலை பார்க்குதோ அங்க இருந்து எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணிட்டாரு. இவ்வளோ ஏன், அந்த பொண்ணு எங்க காணாம போச்சுன்றது கூட இந்த ஆளுக்கு தெரிஞ்சிருக்கு. ஆமா சார், இது உங்களுக்கு எப்படி தெரியும்? இன்னைக்கு காலையில அந்த பொண்ணோட அப்பா கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்தாரு. அந்த ஆள் வந்து பேசிட்டு இருந்தாரு. அப்பதான் நான் எல்லாத்தையும் கேட்டேன். ஓ அப்படியா சார்? அதுக்காகத்தான் எதுவும் பண்ண வேணாம்னு சொல்லி ஃபோன் பண்ணிட்டு இருக்கீங்களா? ஆமா கௌசல்யா, கொஞ்ச நாளைக்கு இந்த விஷயத்த ஆற போட்டா தான் நமக்கு நல்லது. தான் ஃபோன் போடுறேன், ஒரு தடிமாடு பயிலும் எடுக்க மாட்டேன்றாங்க. ஹலோ, அது எவ்வளவு தடவை ஃபோன் போடுறது? ஃபோன் போட்டா எடுக்க மாட்டியா? ஃபோன் போட்ட உடனே எடுக்கிறதுக்கு நான் என்ன உன் பொண்டாட்டியா? ஏய், என்ன கோவப்படுற? நான் கோவப்பட்டா என்ன நடக்கணும் உனக்கு தெரியும்ல? இங்க பாரு விக்ரம், நான் இருக்கிறதுனாலதான் நீ தப்பிச்சிட்டு இருக்க. அத உன் மனசுல வச்சுட்டு பேசு. எல்லாம் தெரியுது. நான் குடுக்கறதுனால நீ என்ன காப்பாத்துற, நான் குடுக்கலனா நீ என்ன காப்பாத்துவியா? என்ன பொண்ணுங்களை கடத்தி நான் சம்பாதிக்கிறேனா? என்ன வச்சு நீ சம்பாதிச்சிட்டு இருக்க? ஏய் விக்ரம், கொஞ்சமாவது மரியாதையா பேசுறியா? நான் ஒரு போலீஸ்காரன். அது மத்தவங்களுக்கு தான், எனக்கு இல்ல. எப்பாரு விக்ரம், யார்கிட்ட பேசுறேன்னு புரிஞ்சு பேசு. நான் மட்டும் உனக்கு துணையா இல்லன்னு வச்சுக்க, நீ இந்நேரம் ஜெயில கம்பி எண்ணிட்டு இருப்ப. அதெல்லாம் எனக்கு தெரியும். இப்ப நீ எதுக்காக எனக்கு போன் போட்டு டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்க? உன்கிட்ட அட்வைஸ் கேட்கறதுக்குலாம் எனக்கு நேரம் கிடையாது. அதான் வழக்கமா வாங்குறத வாங்கிட்டேல, அப்புறம் என்ன? நான் வாங்குற காசுக்கு விசுவாசமா இருக்கணும்ன்றதுக்காகத்தான் உனக்கு நான் இப்ப போன் போட்டிருக்கேன். எப்பாரு விக்ரம், இப்ப நீ செய்ய போற ப்ராஜெக்ட் எல்லாம் நிப்பாட்டி வச்சிரு. அது நிப்பாட்டி வைக்கணுமா? என்னோட ப்ராஜெக்ட நிப்பாட்டி வைக்கணும்னு சொல்றதுக்கு நீ யாரு? எப்பாரு விக்ரம், நான் சொல்றத கொஞ்சம் புரிஞ்சுக்கோ. நீ சொல்றத நான் ஏன் புரிஞ்சுக்கிறோம்? எப்பாரு விக்ரம், புதுசா வந்த இன்ஸ்பெக்டர் சரியில்லை. இந்த ஆளு எப்ப பார்த்தாலும் இந்த மாதிரி விஷயத்த நோண்டி நோண்டி கேள்வி கேட்டுட்டே இருக்காரு. இந்த போலீஸ் ஸ்டேஷன்ல அதிகமா கேஸ் வந்தது பொண்ணுங்க காணாம போயிட்டாங்கன்றதுதான். நான் அதவே உனக்காக மறைச்சு வச்சிருக்கேன். அதுதானே உன்னோட வேலை. அந்த இன்ஸ்பெக்டர் நோண்டி நோண்டி கேள்வி கேட்டா பதில் சொல்றது உன்னோட வேலை. ஏன்னா என்கிட்ட இருந்து நீ கை நீட்டி காசு வாங்கியிருக்க. நான் காப்பாற்ற வேண்டியது உன்னோட பொறுப்பு. அதை விட்டுட்டு நான் செய்யற ப்ராஜெக்ட் நிறுத்தி வையும் சொல்லிட்டு இருக்க. நான் நிறுத்தி வச்சா உனக்கு எப்படி கொடுக்க முடியும்? என்ன சார், என்ன சொல்றான்? என்ன பேச்சு ஒன்னையும் காணோம்? இங்க பாரு விக்ரம், உன்னோட ப்ராப்ளம் எனக்கு புரியுது. ஆனா இதை நீ கொஞ்ச நாளைக்கு நிப்பாட்டித்தான் ஆகணும். ஏன் நான் நிப்பாட்டணும்? அந்த இன்ஸ்பெக்டருக்கு பயந்துகிட்டு நான் ஏன் வேலையை நிப்பாட்டணுமா? என்ன என்னால நிப்பாட்ட முடியாது. பாரு விக்ரம், சொல்றத புரிஞ்சுக்க. முன்னாடி இருந்த இன்ஸ்பெக்டர் வேற, இப்ப வந்திருக்க ஆள் வேற. அது இப்போ வந்திருக்க ஆள் வேறயா? அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? அந்த ஆள் புதுசா இருந்தா நீ தான் சமாளிக்கணும். முன்னாடி இருந்த இன்ஸ்பெக்டர் மணி கிடையாது விக்ரம். இந்த ஆளு வந்த முத நாளே பழைய ஃபைலெல்லாம் நோண்ட ஆரம்பிச்சிட்டாரு. நானே எல்லாத்தையும் மறைச்சு வச்சு வேலை பார்த்துட்டு இருக்கேன். அதை நீ கொஞ்சமாவது புரிஞ்சுக்க விக்ரம். என்னையா பேசிட்டு இருக்க நீ? நீ என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ எனக்கு தெரியாது. அந்த ஆளுக்கு எவ்வளவு கொடுக்கணும்னாலும் சொல்லு, நான் கொடுக்குறேன். அந்த ஆளை சமாளிக்க வேண்டியது உன்னோட பொறுப்பு. எதை விட்டுட்டு அந்த ஆள் அதை நோன்றா இதை நோன்றான்னு என்கிட்ட வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்க. பாரு விக்ரம், நான் எவ்வளவோ முயற்சி பண்ணி பார்த்துட்டேன், என்னால முடியல. அந்த ஆளு கரெக்ட் ஆபீசரா தான் இருப்பான் போல. அதனால கொஞ்ச நாள் பொறுத்துக்க. இந்த ஆளை எப்படியாவது டிரான்ஸ்பர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீ கிழிச்ச. விக்ரம், நான் சொல்றத புரிஞ்சுக்க விக்ரம். பாரு, என்னால எதையும் நிப்பாட்ட முடியாது. நீ என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ எனக்கு தெரியாது. அந்த ஆளை சமாளிக்க வேண்டியது உன்னோட பொறுப்பு. ஆனா ஒண்ணு, என்னை பத்தி ஏதாவது அந்த ஆளுக்கு தெரிஞ்சது. பாரு விக்ரம், ஆல்ரெடி ஒன்னு அந்த ஆள் நெருங்கிட்டு தான் இருக்காரு. என்னையா சொல்ற? ஆமா விக்ரம், உன் ஃப்ரெண்டு கடத்தினானே அந்த பொண்ணோட அப்பா போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டான். என்னது? கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டானா? என்ன தைரியம் உனக்கு? கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டான்னு என்கிட்டயே சொல்லிட்டு இருக்க. நீ என்னையா புடுங்கிட்டு இருந்த? விக்ரம், நானும் எவ்வளவோ சமாளிச்சு பார்த்துட்டேன். ஏன் கௌசல்யா கூட சமாளிச்சாங்க. ஆனா எங்களால எதுவுமே முடியல. அந்த ஆளு டைரக்டா போய் இன்ஸ்பெக்டர்கிட்டயே கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாரு. இத சொல்றதுக்கு உனக்கு வெக்கமா இல்ல?
ஒரு கான்ஸ்டபிளா இருந்துகிட்டு டைரக்டர் இன்ஸ்பெக்டர்கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுக்க வச்சிருக்கியே, நீ எல்லாம் என்னையா போலீஸு? விக்ரம், நானும் எவ்வளவோ ட்ரை பண்ணிட்டேன், ஆனா என்னால முடியல. எதுக்கு எடுத்தாலும் முடியலன்னு ச்சே, உன்னை எல்லாம் வச்சுக்கிட்டு இங்க பாரியா, நீ என்ன பண்ணுவே ஏது பண்ணுவே எனக்கு தெரியாது. இன்னும் ஒரு வாரத்துல அந்த ஆளை சமாளிக்கணும், இல்ல டிரான்ஸ்ஃபர் பண்ணணும். அதை விட்டுட்டு அந்த ஆளு வேற ஏதாவது வேலை பார்த்துட்டு இருந்தாலும் வச்சுக்க. இங்க பாரு விக்ரம், நீ சொன்ன ஒரு வாரத்துல நீ சொன்ன வேலையை முடிக்க வேண்டியது என்னோட பொறுப்பு. நீ மட்டும் அந்த வேலையை முடிக்கலன்னு வச்சுக்க, அந்த ஆளை நான் முடிச்சிருவேன். அப்புறம் வேற ஏதாவது கம்ப்ளைண்ட் வந்துச்சா என்ன? ஆமா விக்ரம், இன்னொரு கேஸ் வந்துச்சு. கல்யாண வீட்டுல இருந்த பொண்ணையும் பையனையும் காணும்னு சொல்லி. என்னையா சொல்ற? ஆமா விக்ரம். பொண்ணு என்கிட்ட தான் இருக்கா, பையன் எங்க போயிருப்பான்? என்ன சொல்ற விக்ரம்? ஆய ரொம்ப பழக்காத. ஏய், நீ எப்பேற்பட்ட இடத்துல கை வச்சிருக்க தெரியுமா? அந்த ஆள் பெரிய பணக்காரன், பெரிய அந்தஸ்து இருக்கவன். அந்த ஆள் பொண்ணை போய் கடத்தி வச்சிருக்க. நடத்தி வைக்கலையே, அவதான் என் கூட ஓடி வந்துட்டா. டேய் விக்ரம், இந்த கேஸ் மட்டும் வெளியே வந்துச்சு. வெளியே வராம பாத்துக்கிறது தான் உன்னோட வேலை. நீ எதுக்காக உன்னை நான் அங்க வச்சு பாத்துட்டு இருக்கேன்? விக்ரம், இங்க பாரியா, இந்த வேலையை மட்டும் நான் முடிச்சிட்டேன்னு வச்சுக்க, பல கோடி நம்ம கையில, அதுல பாதி உனக்கு. சரி விக்ரம், நீ பார்த்து இந்த ப்ராஜெக்ட முடி. பணம் நான் தைய பொறுமையா இருக்க, இல்லைன்னா தைய தக்கான்னு குதிக்க ஆரம்பிச்சிட. சும்மாவா சொன்னாங்க பணம்னா போனோம்னு வாய பொழக்கணும். பாரியா, பணம் பணம்னு பணத்தையே நினைச்சிட்டு இருக்காம நான் சொன்ன வேலையை செய்யு. அது மட்டும் இல்ல, இந்த பொண்ணை பத்தின விஷயம் துளி அளவு கூட வெளியே வரக்கூடாது. சரி விக்ரம். சரி சரின்னு சொல்லிட்டு இருக்க, கடைசியில எனக்கு மட்டும் ஏதாவது ப்ராப்ளம் வந்துச்சுன்னு வச்சுக்க, அவனை முதல்ல மாட்டுறது நீதான். சரி விக்ரம், எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். அந்த பொண்ண, எந்த பொண்ண? உன் ஃப்ரெண்டு கடத்தினானே, அந்த பொண்ணை என்ன பண்ணணும்னு சொல்ற? பாரு விக்ரம், அந்த பொண்ணை மட்டும் தயவு செஞ்சு விட்டுரு. ஏன்னா அந்த ஆள் நெருங்குறதுக்கு காரணமே அந்த பொண்ணு தான். அந்த பொண்ணு எங்க காணாம போச்சுன்றது வரைக்கும் தெரியும். உன் ஃப்ரெண்டு முகத்தை தவிர அந்த ஆளுக்கு எல்லாம் தெரியும். அதுக்காக அவளை நான் அவ்வளவு ஈஸியா விட்டுறணுமா என்ன? அவளை வச்சு பல லட்சம் சம்பாதிக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கேன், ஈஸியா அவளை விட்டுன்னு சொல்லிட்டு இருக்க. நீ நினைச்சிட்டு இருக்க அவளை வச்சு உன்னால பல லட்சம் சம்பாதிக்க முடியும்னு. ஆனா அவளை வச்சு உன்னை புடிச்சிட்டான்னு வச்சுக்க, உன்னால எந்திரிச்சு கூட நடக்க முடியாது. அந்த அளவுக்கு அந்த ஆள் இருப்பான். ஓஹோ, அந்த அளவுக்கு அந்த ஆள் பெரிய ஆளா என்ன? நான் பாத்துக்கிறேன், அந்த ஆளா பாத்துக்கிற வேண்டியது என்னோட பொறுப்பு. விக்ரம், நான் சொல்றத கேளு. 10 பொண்ணுங்க வேற, ஆனா அந்த பொண்ணு வேற. மற்ற பொண்ணுங்களாவது உங்களை நம்பி ஓடி வந்தவங்க, ஆனா அந்த பொண்ணு நீங்க கடத்தின பொண்ணு. உங்க கூட ஓடி வந்த பொண்ணு ஓடி போயிட்டாங்கன்னு நம்ப வச்சிடலாம். ஆனா நீங்க கடத்தின பொண்ண எதை சொல்லியும் நம்ப வைக்க முடியாது. இன்க்ளூட் சிசிடிவி கேமரா முதற்கொண்டு அந்த ஆள் கையில இருக்கு. அதனாலதான் சொல்றேன், புரிஞ்சுக்க விக்ரம், புரிஞ்சு நடந்துக்க. உனக்கு அந்த ஒரு பொண்ணு முக்கியமா, இல்ல அந்த ஒரு பொண்ணால உன்னோட சாம்ராஜ்யமே அழிய போகுது, அது முக்கியமா? எல்லாத்தையும் மனசுல வச்சுக்கிட்டு யோசிச்சு ஒரு முடிவெடு. பாக்குறேன். சரி விக்ரம். என்னடா விக்ரம், ரொம்ப டென்ஷனா இருக்க? எல்லாம் ஒன்னால தான்டா. என்னாலயா? நான் என்னடா பண்ணேன்? எல்லாம் நீ கூட்டு வந்திருக்கியே, ஒரு பிசாசு, அதாலதான் எல்லாம். என்னடா சொல்ற? நான் கூட்டு வந்த பொண்ணாலயா? ஆமா, எல்லாம் நீ கூட்டு வந்து வச்சிருக்கிய ஒரு தொல்லை, அந்த தொல்லையாலதான் எல்லாம். எங்கேயாச்சும் போய் தூக்கி போட்டு வா. என்னடா சொல்ற? தூக்கி போட்டு வரவா? தூக்கி போட்டு வர்றதுக்கு நான் அவ்வளவு கஷ்டப்பட்டு கடத்திட்டு வந்தேன். உன்னை யாரும் அவளை கஷ்டப்பட்டு கடத்திட்டு வர சொன்னா? ஏன்டா என்னாச்சு? ஏன் இவ்வளவு கோபமா பேசுற நீ? அவளை எங்கேயாவது போய் விட்டுட்டு வா. சரிடா, என்னாச்சு அது சொல்லும் போத. இப்பதான் வீரபாண்டி போன் பட்டான், போலீஸ் ஸ்டேஷனுக்கு புது இன்ஸ்பெக்டர் வந்திருக்கான். அதனால என்ன, அந்த இன்ஸ்பெக்டர் வீரபாண்டிய சமாளிக்க சொல்லு. அதைத்தான் நான் சொல்லிட்டு இருந்தேன். ஆனா அந்த ஆள் புதுசுன்றதுனால எதுவும் சமாளிக்க முடியாதா. கொஞ்ச நாள் பொறுமையா இருங்க, எந்த ப்ராஜெக்டும் வச்சுக்கிறாதீங்கன்னு சொல்றான். அது எந்த ப்ராஜெக்டும் வச்சுக்கிற கூடாதா? இது என்னடா புதுசா இருக்கு? அதைத்தான் நானும் சொல்லிட்டு இருந்தேன். ஒரு வாரம் டைம் கொடுத்துருக்கேன், எப்படியாவது அந்த ஆளை சமாளிக்கணும், இல்லனா அந்த ஆளை முடிச்சிட வேண்டியதுதான். டேய், நீ பாட்டுக்கு வேற ஏதாவது முடிவு எடுத்துட்டு இருக்காத. அது சரி, அதுக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம்? நீ கடத்தி கொண்டு வந்து வச்சிருக்கிய ஒருத்தி, அவளோட அப்பன் போலீஸ்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டானா. அது ஸ்ட்ரைட்டா போய் அந்த இன்ஸ்பெக்டர்ட்டே கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டானா. இருந்தாலும் என்னன்னா, சிசிடிவி கேமரால உன்னோட ஃபேஸை தவிர எல்லாத்தையும் பார்த்து தொலைஞ்சிட்டான். என்னடா சொல்ற? இப்ப வந்து மொழி என்கிட்ட நான் என்னடா சொல்லியிருக்கேன்? அந்த பொண்ணுங்களா வரணும், நம்மளா எதையும் கடத்தக்கூடாதுன்னு சொன்னா இல்லையா? என்னமோ வாய்ஸ் விடால் அப்படி பேசுன. இப்ப பாரு, உன்னால எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்திருக்குன்னு.
அப்படியே கடத்தினாலும் கடத்தி தொலைஞ்ச சிசிடிவி கேமரா இல்லாத இடமா பார்த்து கடத்தி இருக்கணும். அதை விட்டுட்டு சாரிடா மச்சான், அப்போதைக்கு எனக்கு ஏதோ தோணுச்சு, அதனால மூடு. அத அவளை போய் எங்கேயாச்சும் விட்டுட்டு வந்து தொலை. ஆமா, அவ உன்னை பாத்திருக்காள்ல? அவ என்ன பாத்திருக்காடா, ஆனா கடத்தினது நான் தானே, அவளுக்கு தெரியாது. ரொம்ப நல்ல விஷயம் பண்ணிருக்க. இதையாவது உருப்படியா பண்ணி தொலைச்சிருக்கே. அவளை எங்கேயாவது போய் கண்காணாத இடத்துல விட்டுட்டு வா. சரிடா. அப்புறம் அவ சுயநினைவோட இருக்க கூடாது. அந்த சுச்சுவேஷன்ல தான் நீ அவளை விட்டுட்டு வரணும். எங்க விட்டுட்டு வந்திருக்கோ, அவ எங்க இருக்கான்ற அளவுக்கு எதுவுமே யாருக்கும் தெரியக்கூடாது. சரிடா மாப்பிள்ள. பேசாம அவளை விட்டுட்டு வர்றதுக்கு நம்ம ப்ராஜெக்ட்ல மூடிக்கிட்டு நான் சொன்னதை மட்டும் செய்ய. சரிடா. செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு திருன்னு முடிச்சிட்டு இருக்கான் மலை மாடு. எனக்கு இருக்க இம்சை பத்தாதுன்னு இப்ப புதுசா அந்த இன்ஸ்பெக்டர் வேலை. அந்த இன்ஸ்பெக்டர் நான் அவனை பார்க்கணுமே, ரொம்ப ஸ்ட்ரிக்டா விசலாமே, அந்த நான் பார்க்க வேண்டாம். சாரிம்மா. என்ன காரியம் பண்ணிருக்க தெரியுமா? நீ முன்னாடியே எல்லாத்தையும் சொல்லி தொலைஞ்சிருந்தா இவ்வளவு பெரிய பிரச்சனை வந்திருக்குமா? இப்ப பாரு எவ்வளவு பிரச்சனை. நீ முன்னாடியே எனக்கு இந்த கல்யாணம் பிடிக்கலாமான்னு ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா நான் எல்லாத்தையும் நிப்பாட்டி இருப்பேன். இப்ப பாரு எவ்வளவு பிரச்சனை வந்திருக்கு. நேரத்து என்ன விட்ட பேசிட்டே போறா. நீங்க இதெல்லாம் தலையிடாதீங்க. நான் எதுக்கு தலையிடக்கூடாது? இதெல்லாம் அவனோட தப்பு எதுவும் கிடையாது. அம்மா என்ன பேசிட்டு இருக்கீங்க நீங்க? அவ பேசுறதுல என்னப்பா தப்பு இருக்கு? ஆமா, நீங்களும் நான் என்ன தப்பு பண்ணேன்? இவங்கிட்ட கேட்டுத்தானே நான் எல்லாத்தையும் முடிவு பண்ணேன். சொல்லு வெற்றி, உன்கிட்ட கேட்டுட்டு தானே எல்லாத்தையும் முடிவு பண்ணேன். நீ சம்மதம் சொன்னதுக்கு அப்புறம் தானே நான் இந்த கல்யாணத்துக்கே ஏற்பாடு பண்ணேன். இப்ப நான் பொண்ணு வீட்டுக்காரங்களுக்கு என்ன பதில் சொல்லுவேன் வெற்றி? எல்லா பிரச்சனையும் ஒன்னாலதான்டா. நீ மட்டும் இந்த கல்யாணத்துக்கு எனக்கு பிடிக்கலன்னு சொல்லியிருந்தா இந்த கல்யாணத்தையும் நம்ம நிப்பாட்டி இருக்கலாம். இவ்வளவு பிரச்சனையும் வந்திருக்காது. இப்ப பாரு பொண்ணையே காணோம். பொண்ணை யார் கடத்தினாங்க, எதுக்கு கடத்தினாங்கன்னு எதுவுமே தெரியல. உன்னால இப்ப என் அண்ணன் போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்காருடா. அதுக்கு காரணம் அவன் தானே. அவன் மேல சந்தேகம் இருக்கிறதுனாலதான் அவன் போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கான். எல்லாம் உங்களால வந்தது. என்ன பண்ணேன்? முன்னாடியே உங்களுக்கு சந்தேகம் வந்திருக்கல. அப்ப நீங்க என்ன ஏதுன்னு அப்பயே விசாரிச்சிருக்கணும்ல. நான் என்ன பண்ணுவேன்? உன் அண்ணன் பேச்ச கேட்டுட்டு தான் நான் எதையுமே விசாரிக்கல. கேட்டரிங் ஆளுங்கன்னு சொல்லும் போது என்னால என்ன பண்ண முடியும்? அதுவும் நம்பிக்கையான ஆள் சொல்லும் போது என்னால எல்லாத்தையும் திறந்தா பார்க்க முடியும். உன் அண்ணன் எதுக்குமா அப்படி சொல்லணும்? அப்போ கடைசியில என் அண்ணன் தான் குற்றவாளி, அப்படித்தானே? நான் அப்படி சொல்லலமா. அந்த இடத்துல உங்க அண்ணன் எதுக்காக அப்படி பேசணும், அவங்களுக்கு எதுக்கு சப்போர்ட் பண்ணணும் தான் நான் கேக்குறேன். மத்தபடி உன் அண்ணனை குற்றவாளின்னு நான் சொல்லல. அத சொல்ல வேண்டியது போலீஸ்காரங்க. என்ன மன்னிச்சிரு வெற்றி, எனக்கு வேற வழி தெரியல. ஆக மொத்தத்துல எல்லா தப்பும் என் மேலதான், அப்படித்தானே வெற்றி? ஆமா, எல்லா தப்பும் உன் மேலதான். அப்பத்தா வாய மூடுறா. அவனுக்கு பொண்ண பிடிச்சிருக்கா பிடிக்கலையான்னு ஒரு வார்த்தை நீ கேட்டிருப்பியா? அவனுக்கு எந்த பொண்ணு பிடிச்சிருக்கு பிடிக்கலன்னு உனக்கு எப்படி தெரியும்? நீ ஏன் ஒரு பொண்ணை பார்த்து வச்சுட்டு அவளைத்தான் கல்யாணம் பண்ணணும்னு சொன்னா அவன் சரின்னா மண்டை ஆட்டுவான். கடைசியில இப்படித்தான் நடக்கும். பேசாம இருப்பத்தா. எதுக்குடா பேசாம இருக்கணும்? வெற்றி, அப்ப நான் சொன்னதுக்காகத்தான் இந்த கல்யாணத்துக்கு சம்மதிச்சையா என்ன? ஆமா, நீ சொன்ன ஒரே காரணத்துக்காகத்தான் அவன் இந்த கல்யாணத்துக்கு சம்மதம் சொன்னான். அது மட்டும் இல்ல, நீ பார்த்த பொண்ணா அவனுக்கு சுத்தமா பிடிக்கல. அதனாலதான் இந்த கல்யாணமே வேணானே ஓடி போயிட்டான். உனக்கு யார பிடிச்சிருக்கு, அவன் மனசுல எந்த பொண்ணு இருக்குன்னு கேட்டு அதுக்கப்புறமா கல்யாணம் முடிவு பண்ணுங்க. அதை விட்டுட்டு எவளையோ ஒருத்திய பார்த்து இவதான் பொண்ணுன்னு சொன்னா அவனால எப்படி ஏத்துக்கிற முடியும்? பேசாமடா. நீ பேசாதனாலதான் இவ்வளவு பெரிய பிரச்சனையே வந்திருக்கு. பாருங்க, இந்த பிரச்சனைய இதோட விட்டுட்டு அடுத்து ஆக வேண்டியதை பாருங்க. அந்த பொண்ணை யார் கடத்தினா என்ன ஏதுன்னு முதல்ல விசாரிங்க. வெற்றி, அவகிட்டதான் உனக்கு சொல்ல பிடிக்கலனா உன் அப்பா நான் இருக்கேன்ல, உன் கூட ஃப்ரெண்டா தானே பழகிருக்கேன். என்னைக்காவது உன்கிட்ட நான் அப்பா மாதிரி நடந்துட்டு இருக்கேனா? அப்படி இருக்கும்போது என்கிட்ட கூட சொல்லணும்னு உனக்கு தோணல? வாங்கிட்ட சொல்லி என்னடா பிரயோஜனம்? அம்மன் ஜல்லிக்கு பிரயோஜனம் இல்ல. பொண்டாட்டி எங்கெங்க போறாளோ பொண்டாட்டி புண்டாடிய பிடிச்சுக்கிட்டு போறவன் தானே நீ. எத்தனை தடவைடா சொன்னேன் இந்த பொண்ணு நமக்கு வேண்டானே? கேட்டீங்களா? நீ கேட்டியா மத? அவளுக்கு பிடிச்சிருக்குன்னு தைய தக்கான்னு ஆடுனீங்களே, இப்ப பாருங்க என்ன கதின்னு. பாத்தீங்களா? உங்க அம்மா பேசுறத பாத்தீங்களா?
பாருமா, நீ பேசுறது எதுவும் சரியில்லை. உங்க அம்மா பேசுறத பார்த்தா வேற எதையோ மனசுல வச்சுக்கிட்டு பேசுற மாதிரி தான் எனக்கு தோணும். நீ எப்படி வேணா நினைச்சுக்க, ஆனா கடைசியில நான் சொன்ன மாதிரி தானே நடந்துச்சு. அப்படின்னா ஒரு வெளிச்ச ஆக மாட்டாருடி. அப்பா போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்காரு, நீ என்னடனா இப்படி பேசிட்டு இருக்க? கொஞ்சம் கூட உனக்கு கவலையா இல்லையா? நான் எதுக்கு நீ கவலைப்படணும்? நான் எதுக்கு கவலைப்படணும்? அப்பையும் பண்ண வேலைக்கு அதுதான் சரி. பிளான் போடுறாராம், பிளான். துப்பு கட்ட மனுஷன் ஒன்னத்துக்குள்ள ஆயிக்கல. இப்ப பாரு, போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கிடக்குறான். கிடக்கட்டும், ஆளை எதுவும் பண்ண மாட்டேன். என்னம்மா இப்படி பேசிட்டு இருக்க நீ? அத்தை கிட்ட பேசி ஏதாவது பண்ண சொல்லுமா. நான் எதுக்கு பண்ண சொல்லணும்? அவளே ஏதாவது பண்ணுவா. என்னம்மா சொல்ற? ஒரு பிளான் போட துப்பு இருக்கா? கல்யாணத்தை நிறுத்தி உன்னை கட்டி வைக்கிற நீ என்ன பேச்சு பேசினாரு? மாமா இப்படி பண்ணதுக்கு அப்பா என்னமா பண்ணுவாரு? ஆமா, கிழிச்சாரு. உன் அப்பன் பிளான் போட்ட லட்சணத்தை பத்தியா? கல்யாண மண்டபத்துல சிசிடிவி கேமரா இருக்குன்னு கூட தெரியாம பொண்ணை கடத்துறானா, பொண்ணு. இதுல இருந்து தெரியல உன் அப்பனோட லட்சணம் என்னன்னு. உங்க அப்பன் தான் ஒரு முட்டா பையன்னு பார்த்தா, உங்க அப்பன் பேச்ச கேட்டு பொண்ணை கடத்த சொன்னவே அவனை விட முட்டா பையனா இருப்பியாம். கடைசியில ஓ வாழ்க்கையில அடி இப்படி கெட்டு போச்சு. அம்மா, நம்ம என்ன கனவாமா கண்டோம் மாமா இப்படிலாம் பண்ணுவாருன்னு? மாமா ஒரு பக்கம் இந்த கல்யாணம் நிக்கணும்னு பிளான் போட்டிருக்காரு. இது எப்படி நமக்கு தெரியும்? நமக்கு தெரிஞ்சா அப்பா எதுக்குமா பொண்ணை கடத்த சொல்ல போறாரு? அதெல்லாம் சரிதாண்டி, அதான் கல்யாணம் நின்று போச்சு. இப்பயாவது பொண்ணை அனுப்பி வச்சிருக்கலாம்ல. இப்ப பாரு, தேவையில்லாம உன் அப்பையும் போய் போலீஸ் ஸ்டேஷன்ல கிடக்கான். அது மட்டும் இல்ல, அவங்க யாரு என்னன்னு ஒரு வார்த்தை கூட என்கிட்ட சொல்லல. என்கிட்ட சொல்லியிருந்தாலும் நான் ஏதாவது பண்ணிருப்பேன். இப்பயும் ஒண்ணும் இல்ல, அத்தை கிட்ட சொல்லி அப்பாவை வெளியே எடுக்க சொல்லுமா. கிடக்கட்டும் அந்த ஆள் உள்ளேயே, ஒன்னத்துக்கும் துப்பு இல்ல. நீ அண்ணி அத்தம்மா, ஐயோ இவதுக்கு இப்ப இங்க வர? இவ்வளவு நேரம் நல்லா தானே இருந்த, இப்பயும் கண்ணீர் தார தாரையா விழுகுது. பேசாம போய் கதவை தரடி. சரிம்மா, இப்படிலாம் நடாம்பட்டாத்தான் இவ நம்புவா. இவ நம்பினாதான் நம்ம புருஷ வெளியே வர முடியும். அண்ணி என்ன மன்னிச்சிருங்க அண்ணி. நீ என்ன பண்ணுவாமா? உன்ன எதுக்காக நான் மன்னிக்கணும்? அடங்க அப்பா, சரியான ஆள்தான் மணி. என் புருஷனாலதான் இப்ப அண்ணன் உள்ள இருக்காரு. அப்ப எல்லாத்துக்கும் காரணம் நாங்க தானே. அவர் மட்டும் இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்குன்னு சொல்லாம இருந்தா போலீஸ் ஸ்டேஷன்ல அண்ணனையும் பிடிச்சு வச்சிருந்திருக்க மாட்டாங்க. என்னம்மா பண்றது? என் புருஷன் எல்லாத்துக்கும் நல்லதுதான் நினைச்சாரு. அவங்கள பார்த்தா நல்லவங்க மாதிரி தோணி இருக்கும். அதனால என் புருஷன் அப்படி சொல்லி இருந்திருப்பாரு. என் புருஷன் கள்ளம் கபடம் இல்லாத ஆளு, எல்லாத்தையும் நம்புறவர். அதனாலதான் அவர் அப்படி சொல்லி இருந்திருக்காரு. ஆமா அண்ணி. ஆனா அண்ணன் என்னடானா என் புருஷனை தப்பா நினைச்சிட்டாரு பாத்தியா? அதுதாம்மா என்னால தாங்கிக்கவே முடியல. இங்க பாருங்க அண்ணி, நீங்க எதை நினைச்சாலும் கவலைப்படாதீங்க. அண்ணனுக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு எனக்கு தெரியும். அப்புறம் எப்படியாவது வெளியே கொண்டு வர வேண்டியது என்னோட பொறுப்பு. ஒன்னும் யாரோ கடத்தினா அதுக்கு நாம என்ன பண்ண முடியும்? அதை தம்ம நானும் சொல்றேன். யாரோ செஞ்ச தப்புக்கு என் புருஷன் எதுக்குமா தண்டனை அனுபவிக்கணும்? நான் கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேம்மா, எங்களுக்கு யாரோட சவகாசமும் வேண்டாம். என் புருஷனை மட்டும் எப்படியாவது வெளியே எடுத்துரு அபி. எங்களுக்கு இந்த ஊரு வேணாம், உங்க உறவு வேணாம். நாங்க எங்க ஊருக்கே போயிடுறோம். அழிச்சாட்டியத்துக்கு அளவே இல்லையா? ஒரு கோழி காணாம போயிடுச்சுன்னு என்ன இங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூப்பிட்டு வந்து நிப்பாட்டி வச்சிருக்க. அது நான் ஆசையா வளர்த்த கோழிடி, அது காணாம போயிருச்சுடி. அதுக்காக அதான் அதை கண்டுபிடிச்ச தர சொல்லி இன்ஸ்பெக்டர்கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்தேன். கோழிய காணோன்னு யாராவது போலீஸ் ஸ்டேஷனுக்கு கம்ப்ளைண்ட் கொடுக்க வருவாங்களா? அதெல்லாம் எனக்கு தெரியாது. எனக்கு தேவை என் கோழி, அதை கண்டுபிடிச்சு கொடுக்கணும். அதுக்கு இன்ஸ்பெக்டர் தான் சரியான ஆளு. அப்ப நீயே போய் அந்த ஆள்கிட்ட புலம்பு, நானும் வரல. வாடி, எனக்கு ஒத்தையில போக பயமா இருக்குடி. இந்த ஆள் மூஞ்சில நான் முழிக்க கூடாதுன்னு நினைக்கிறேனோ அந்த ஆள்கிட்டயே மறுபடியும் கூட்டு வராளே. என்ன வீட்டுக்கு போறேன்டி, நீ ஆச்சு உன் கோழியாச்சு. நீ அவன் கோழியை கண்டுபிடிச்சாலும் சரி, கண்டுபிடிக்கலனாலும் சரி. எப்போ மாதிரி நீ இப்பெல்லாம் பேசலாமா? நீ என்னோட உயிர் தோழியாச்சே. நீ இப்படிலாம் பேசுவேன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலடி. தோழிக்கும் உயிர் தோழிக்கும் என்னடி சம்பந்தம் இருக்கு? இந்த ஒரு டயலாக சொல்லி என்ன கவுத்துறான். யாரு இவங்க? இங்க நின்னு என்ன பேசிட்டு இருக்காங்க? யாரு நீங்க? உங்களுக்கு என்ன வேணும்? போலீஸ் ஸ்டேஷன் முன்னாடி நின்னு இப்படி திருதுறன்னு முழிச்சிட்டு இருக்கீங்க. நான் இன்ஸ்பெக்டரை பார்க்கணும். இன்ஸ்பெக்டரியா? ஏன் பார்க்கணும்? எதுக்கு பார்க்கணும்? காணோம் சார். காணோமா? யாரோ காணோம்? எப்படி காணாம போனாங்க? இவதான் ஒரு அரை லூசுனா, இந்த ஆளு ஒரு முழு லூசா இருப்பான் போல. இவதான் காணோன்னு பைத்தியம் மாதிரி பேசிட்டு இருக்கானா? இந்த ஆளும் எதை காணோன்னு விசாரிக்காம யார காணோம் எப்படி காணோன்னு கேட்டிருக்காரு. சரிடி, அதான் உன்னை விசாரிக்க போலீஸ்காரே வந்துட்டாரு. அப்புறம் நான் எதுக்கு? நான் கிளம்புறேன். நீ போக கூடாது. பாடி, உனக்கு அவ்வளவுதான். ஏமா,
என்னம்மா பேசிட்டு இருக்க? அந்த பிள்ளைய காணோன்னு இருக்கு. நீ என்னடனா எந்த கவலையுமே இல்லாம இருக்க? இங்க பாருங்க சார், அவகிட்ட நீங்க என்ன காரணம்னு விசாரிச்சுட்டு அப்புறமா பேசுங்க. யாரும்மா காணாம போயிட்டாங்க? அத நான் இன்ஸ்பெக்டர் தான் சொல்லுவேன். ஏம்மா என்னையெல்லாம் பார்த்தா போலீஸா தெரியலையா என்ன? இங்க பாருடி, ஒழுங்கு மரியாதையா வந்துரு. நான் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு தான் வீட்டுக்கு வருவேன். சரி வாங்க, உள்ள வாங்க. இன்ஸ்பெக்டர்கிட்டயே நீங்க கம்ப்ளைண்ட் கொடுங்க. வந்து தொலை. நீ எல்லாம் கோவப்படாதடி, ப்ளீஸ் ப்ளீஸ். அந்த பிள்ளைய காணோன்னு கவலைப்பட்டுட்டு இருக்கு. இந்த பிள்ளை என்னடா கொஞ்சம் கூட அக்கறையே இல்லாம பேசிட்டு இருக்கே. ஹாய் செல்லக்குட்டீஸ், வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம அழகு வாழ தமிழ் கார்ட்டூன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க செல்லக்குட்டீஸ். அப்படியே பெல் பட்டனை ஆன்ல வச்சுக்கோங்க. அப்பனா தான் நாங்க படுற சுவாரஸ்யமான வீடியோ உடனே உங்களுக்கு வந்து சேரும். வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி. வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி.